மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டேன் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இந்த ஏழு மாணவர்களுக்குரிய பாடங்கள், குறிப்பாக கலைத்துறை பாடங்கள் நிறைய இருக்கின்றது. அதில் வரலாறு என்ற ஒரு பாடம் முக்கியமான ஒரு நிறைய மாணவர்களால் தெரிவு செய்யக்கூடிய பாடம் தான் வரலாறு பாடம். அந்த பாடத்தில் நிறைய மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களை தொடர்ச்சியான வகுப்புகளில் பார்த்துன்னு வருகின்றோம். அதன் அடிப்படையில் ஐரோப்பிய வரலாறு நிறைய பாடங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விடையை பார்த்துறாங்க. அதுக்கு பிறகுதான் நாங்கள் மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த காலத்தில் நடைபெற்ற ஐரோப்பிய வரலாறு தொடர்பான பகுதி 1 மற்றும் பகுதி 2 வினாக்களை தொடர்ச்சியாக வகுப்பில் பார்த்துட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் 2017ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 1 40 வினாக்கள் முடிச்சினாங்க. அந்த 40 வினாக்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டமைப்போடு அமைந்துன்னு பார்த்தினாங்க. அந்த ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் எவ்வாறு விடை எழுதுவது, எவ்வாறு அந்த புள்ளிகள் அதிகரிப்பது என்று தொடர்பான நுட்பங்களையும் பார்த்தினாங்க. இன்று 2017ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 2ல் 3வது கேள்வி பார்க்க போகணும். பகுதி 1 பார்த்துட்டோம். பகுதி 2ல் முதலாவது கேள்வி பார்த்தினாங்க ஐரோப்பிய புற உருவ படம் குறித்தல், மேப் மார்க்கிங் பார்த்தினாங்க. போன எப்படி ஐரோப்பாவில் நகரங்கள் குறிக்கிறது, நீரினை எப்படி குறிக்கிறது, துறைமுகங்கள் எப்படி குறிக்கிறது, கடல்கள் எப்படி குறிக்கிறது, ஒரு தனித்தனியான ஒரு கட்டமைப்பு ரீதியாக பார்த்தினாங்க. இன்று நாங்கள் 2வது வினாவையும் பார்த்தினாங்க. குறிப்பாக பெரும்பாலும் 2வது வினா வாரது 2 நாகரிகம் இருக்கின்ற மாணவர்களே. நீங்கள் கடந்த கால ஒரு 5-6 வருஷம் பாஸ் பேப்பர் எடுத்து பார்க்க தெரியும். 2 நாகரிகம் இருக்குது. ஐரோப்பாவில் 2 நாகரிகம், மொத்தமாக 4 நாகரிகம் இருக்கின்றது. 2 நாகரிகம் மாறி மாறி பரீட்சைகள் வரக்கூடிய இருக்கின்றது. குறிப்பாக கிரேக்க நாகரிகம் அடிக்கடி வந்திருக்கு, உரோம நாகரிகம் வந்திருக்கு. இப்போ நாங்கள் பார்க்குற பாஸ் பேப்பரில் உரோம நாகரிகம் தொடர்பாக தான் கடந்த வகுப்பில் பார்த்துனாங்க. அப்போ உரோம நாகரிகம், கிரேக்க நாகரிகம் 2 நாகரிகமும் மாறி மாறி தொடர்ச்சியாக பரீட்சைகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆக நீங்கள் இந்த 2 நாகரிகம் தொடர்பாகவும் ஒரு ஆழமான கற்பித்தலும் ஆழமான ஒரு புரிதலும் இருந்தால் தான் இந்த கிரேக்க நாகரிகம் தொடர்பாகவோ அல்லது உரோம நாகரிகம் தொடர்பாகவோ சிறு புள்ளியோ அல்லது 16 புள்ளிகளுக்கோ விட எழுத இலவாக இருக்கும். அவை நீங்கள் சரியான முறையில் கிரேக்க நாகரிகத்தையும் உரோம நாகரிகத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களுக்கு கடமையாக இருக்கின்ற மாணவர்களே. அது பிறகு இன்றைக்கு நாங்கள் 3வது கேள்வி பார்க்க போகிறோம். 3வது பெரிய கேள்வி பாருங்கள். ஒரு சமூகம் மற்றும் பொருளாதார முறை என்ற வகையில் ஐரோப்பிய மானிய முறையின் பிரதான அம்சங்களை பரிசீலனை செய்க. முதலாவது கேள்வி. 3வது பெரிய கேள்வி 2வது உடை. இது 1 ரோமில் 1 பார்த்தாங்க. ஐரோப்பாவில் மானிய முறையில் பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பை பற்றி அதனுடைய பண்பு பற்றி பரிசீலிக்கணும் முதலாவது. 2வது பாருங்க, மத்திய காலத்தில் இறுதி பகுதியில் ஐரோப்பியாவில் மானிய முறை சீர்குலைந்தவற்றை விளக்குக. மானிய முறை என்றாலும் ஒன்றுதான், மற்றது மத்திய காலம் என்றாலும் ஒன்றுதான். உங்களுக்கு தெரியும், படித்தினாங்க. ஐரோப்பிய வரலாற்று காலகட்டங்களை 3 காலகட்டமாக பிரிப்பினோம். புராத காலத்திலான் கிரேக்க நாகரிகமும் உரோம நாகரிகமும் இருந்தது. மத்திய காலத்திலான் இந்த மானிய முறை காலம். முதலையும் மத்திய காலத்தில் அரசியலோ பொருளாதாரமோ சமயமோ கல்வியோ கலையோ எதுவுமே வளர்ச்சி அடையாமல் இருந்தபடியே தான் நாங்கள் மத்திய காலத்தை இருண்ட காலம் என்று வர்ணிப்போம். அந்த இருண்ட காலம் என்கின்ற மத்திய காலத்தில்தான் நிலம், அதன் உரிமை, அதன் சேவை என்ற அடிப்படையில்தான் மானிய சமுதாயம் தோற்றப்பெற்றதாகவும் அங்கே மன்னன் இருப்பான், பிறவுகள் இருப்பினம், குறிப்பாக பண்ணையாளர் இருப்பினம், சுதந்திர குடிகள் இருப்பினம், மற்றது அடிமைகள் இருப்பினம். இதுதான் அந்த மானிய முறையினுடைய நிர்வாக கட்டமைப்பு இவ்வாறு அமைகின்றது. குறிப்பாக தெய்வீக உரிமை கோட்பாடு இடம்பெற்றுகின்றது. மன்னனை விட பிறவுக்கள் படைப்பலமும் பொருளாதார பலம் கொண்டவர்களாக விளங்கியிருக்கிறார்கள். கிறிஸ்தவ பாதிரிமார்களுடைய கை மேலோங்கி இருக்கின்றது. கிறிஸ்தவ பாதிரிமார்கள் ஆடம்பரமாகவும் சோசன வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறார்கள். பிறவுக்களை தான் மக்கள் கூட நம்பு நிலை காணப்படுகின்றது. அதோட இங்கே குறிப்பாக இங்கே எந்த விதமான அறிவியல் வளர்ச்சி ஒன்றும் ஏற்படாத தன்மை காணப்படுகின்றது. முற்றுமுழுதாக கிறிஸ்தவ சமயத்தின்பால் ஈர்க்கப்பட்ட ஒரு பண்பு ரீதியான ஒரு விஷயம்தான் இந்த மானிய முறை காணப்பட்டது. அந்த பண்பு தொடர்பாக, அந்த இயல்பு தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்த 2வது கேள்வி பாருங்க. மத்திய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மானிய முறை பண்பு எவ்வாறு சீர்குலையுது அல்லது வீழ்ச்சி அடையுது? உங்களுக்கு தெரியும், 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினோல் நகரத்தினை ஒட்டோமன் துருக்கிய கைப்பற்றினபடியே தான்
மானிய முறை வீழ்ச்சி அடைந்து அங்கால 15 நூற்றாண்டு பிறகு குறிப்பாக 1453ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி செய்யப்பட்டு பார்த்தாங்க. மானிய முறை வீழ்ச்சி பிறகு மறுமலர்ச்சி இருக்கு. இப்போ கேட்கப்பட்ட கேள்விதான், மானிய முறை இயல்பு தொடர்பாக எழுதணும். அப்படிப்பட்ட இயல்பு கொண்ட மானிய முறை ஏன் சீர்குலைந்தது, ஏன் வீழ்ச்சி அடைந்தது, இரண்டும் பார்க்க போகிறோம். பாருங்கள் மூன்றாவது விடை எழுதுகிற முறையை பாருங்க. விடையை பாருங்கள். சமூக கட்டமைப்பை பார்க்க போகிறோம். மானிய முறை என்ன? நிலம், அதன் உரிமை, அதன் சேவை என்ற அடிப்படையில் மேற்கொள்கிற முறையை மானிய முறை சொல்லுவோம். அந்த மானிய முறையில் பார்க்க போகிறோம். சமூக கட்டமைப்பு பார்க்க போகிறோம், சமூக வகுப்பு பார்க்க போகிறோம். பாருங்கள், சமூக வகுப்புகளாக இருந்த சலுகைகள் கொண்ட அரசன், பிரதானிகள், மத உரிமையாளர்கள், சலுகையற்ற அடிமைகள், பண்ணை சேவையாளர்கள் போடுங்க. இங்கே மன்னன் இருப்பான், பிறவுகள் இருப்பினம், மத உரிமை இருப்பினம், இவைக்கெல்லாம் அடிமைகளும் மற்றது பண்ணையில் வேலை செய்கிறாக்களும் வரி கொடுக்க வேண்டியது ஏற்பட்டிருக்கின்றது. அதோட பிறப்புரிமை அடிப்படை சமூகம், பிறப்பின் அடிப்படையில் ஒருவருடைய சமூக அந்தஸ்தும் ஒருவருடைய கௌரவமும் ஒருவருடைய தொழிலும் தீர்மானிக்கப்படுற ஒரு முறை இந்த மாநில சமூக அமைப்பில் காணப்பட்ட ஒரு முக்கிய விடயம் இருந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள், நிலத்தை அடிப்படையாக அனைத்து வகுப்பினரையும் உள்ளடங்கிய சமூகம். நிலத்தை அடிப்படையாக கொண்டுதான் இங்கு சமூக பிரிவுகள் தீர்மானிக்கப்பட்டதாகவும் தொழில்கள் கூட நிலத்தை அடிப்படையாக கொண்டுதான் தொழில்கள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் ஒரு கருத்து இங்கே இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், நாட்டில் சகல நிலங்களும் அரசனுக்குரியது. பிறவுக்கள் தாம் பயிரிட்ட நிலங்களுக்கு அரசனுக்கு வரி செலுத்தினர். பண்ணை சேவர்கள் பயன்படுத்திய நிலத்துக்கு பதிலாக பிறவுக்களுக்கு சேவைகளை வழங்கினர். பார்த்தீங்களா? அப்போ நிலம் அனைத்தும் அரசனுக்கு சொந்தமானது. அதோண்டு பிறவுக்களுக்கு இருக்கிற நிலங்களில் பிறவுக்கள் அடிமைகளை கொண்டு தோட்ட வேலைகளும் சரி, கூலி வேலையிலும் சரி, அல்ல பண்ணை வேலையிலும் ஈடுபட்டு வாழ்ந்திருக்கணும். அதோட சேவை அடிப்படையில் இங்கே வாழ்க்கை முறை மேற்கொள்ளப்பட்டால் சொல்லப்படுகின்றது. அது பாருங்கள், சமூகத்தில் அரசன், மதகுருமார்கள், பிரதானிகள் முக்கியப்பட்டிருக்கணும். பண்ணை சேவையாளர் இருந்திருக்கணும், அடிமை முறை இருந்திருக்கணும். குறிப்பாக இங்கே தொழில் அடிப்படையாக கொண்டு சமூகம் பிரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதோட நாட்டில் பிரதானமாக அடிமைகள் பிறவுக்களுக்கும் மன்னனுக்கும் மதகுருமார்களுக்கும் வரி செலுத்த வேண்டிய ஒரு நிலையும் இங்கு காணப்பட்டிருக்கின்றது. பார்த்தாங்க, இது மானிய முறையுடைய சமூக கட்டமைப்பினுடைய விடயம் தொடர்பாக இப்போ பார்த்துறாங்க. அடுத்து பாருங்கள், பொருளாதார என்ற முறை பாருங்கள். பொருளாதாரத்தை பாருங்கள், விவசாய பொருளாதாரம் என்னும்போது விவசாய பொருளாதாரம் என்னும்போது குறிப்பாக சேனை பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக குரக்கன், சாமை, திணை போன்ற தானியங்களை பயிர் சேரிக்கணும், நெற்பயிற்சியை பயிர் சேரிக்கணும், மரக்கரைகள், தானிய வகைகள், கிழங்கு வகைகள் என்று பயிர் சேரிக்கணும். அதோட ஆடு மாடு வளர்த்திக்கணும், கோழி வளர்த்திக்கணும், இப்படிப்பட்ட மந்த வளர்ப்பையும் மேற்கொண்டிருக்கணும். அதோட காடுகளில் தேனீ வளர்ப்பு, மிருக வளர்ப்பு போன்றவற்றையும் மேற்கொண்ட ஒரு தன்மையை நாங்கள் இந்த விவசாய பொருளாதாரத்தை இங்கு காணலாம். அதோட பாருங்க, பிரதான பொருளாதார அலகு பண்ணைகளாகும். இங்கே காணப்பட்ட பண்ணைகளூடாகத்தான் மந்தைகளை வளர்த்துக்கின்றார்கள், ஆடு மாடு வளர்த்துக்கிறார்கள். அந்த பண்ணைகள் ஊடாகத்தான் நெற்பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள், சேனை பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏனிய தானியங்களோ மரக்கறிகளோ கிழங்கு வகைகளெல்லாம் ஒரு பண்ணைக்குள்ளேயே ஒரு விவசாய முறை செய்த முறையை நாங்கள் இங்கு காணக்கூடிய இருக்கின்றது. பார்த்துறாங்க. அடுத்த வாருங்கள், குறிப்பாக பிரதான பொருளாதார பண்ணைகளாக இருந்த மட்டும் இல்லாமல் பண்ணைகள் தன்னிறைவு கொண்டு காணப்படுகின்றது. குறிப்பாக விவசாயம் காணப்படுகின்றது. சேனை பயிற்சியை நெற்பயிற்சி தான் அதிகமான மக்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதோட வியாபாரம் பண பயன்பாடு சொற்ப அளவு இடம்பெற்றது. வியாபாரம் ஒரு உள்நாட்டு கொடுக்கல் வாங்குகளை பெரும்பாலும் இடம்பெற்றது மட்டுமில்லாமல் பணப்புழக்கம் ஓரளவு குறைவாக காணப்பட்டதோடு இங்கே பண்டமாற்று முறையின் அடிப்படையிலான தொழில்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. தொழில்கள் மட்டுமில்லாமல் பண்டமாற்று முறையின் அடிப்படையிலான பொருட்களை கொடுக்கல் வாங்கல் தன்மையும் இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறு தான் பொருளாதாரம் காணப்படுகின்றது. குறிப்பாக கவனிங்கள், விவசாயத்தை பிரதான அழகாக கொண்டிருக்கிறோம். பண்ணை காணப்பட்டிருக்கின்றது. பண்ணைகள் தன்னிறை தன்மை கொண்டாக காணப்படுகின்றது. வியாபாரமானது பெரும்பாலும் உள்நாட்டு கொடுக்கல் வாங்கலை கொண்டு காணப்பட்டுகின்றது. பண பயன்பாடு ஓரளவு காணப்படுகின்றது. பண்டமாற்று பொருளாதாரம் தான் மேலும் காணப்படுகின்றது. இவ்வளவு தான் அந்த மானிய முறை பொருளாதார அமைப்பில் ஒரு முக்கிய விடயம் பார்த்தாங்க. இப்படி சமூக பொருளாதார விடயங்கள் மையப்படுத்தி கிபி 9 தொடக்கம் 15 நூற்றாண்டு வரை மானிய முறை வளர்ச்சி அடைந்தது. இப்படி வளர்ச்சி அடைந்த மானிய முறையானது
15ஆம் நூற்றாண்டு பிறகு சீர்குலைந்து போகுது, அதாவது வீழ்ச்சி அடையுது. அந்த வீழ்ச்சிக்கான காரணம் தான் பார்க்க போறோம். பாருங்கள், சிலுவை போரின் விளைவாக வியாபாரம் வளர்ச்சி அடைந்தமை முதலாவது. இதனால் பணப்புழக்கம் அதிகரித்து வர்த்தக மத்திய வகுப்பினர் தோன்றினவை. அடுத்து பண்ணைகளின் தன்னிறைவு தன்மை நலிவடைந்தமை, நகரங்களின் தோற்றம், கொள்ளை நோய், கடும் பஞ்சம். இவ்வளவு பாருங்கள். சிலுவை போரின் விளைவாக வியாபாரம் வளர்ச்சி அடைந்தது. உங்களுக்கு தெரியும், சிலுவை போர் என்பது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே 7 கட்டம் நடைபெற்ற சிலுவை போர். சிலுவை போர் முடிஞ்ச அடிப்படையில் வியாபாரமானது வெளிநாட்டு வர்த்தகத்தை முன்னிலைப்படுத்தி வியாபாரம் கூட இடம்பெற்றுகின்றது. அதனால காலங்காலமாக நிலத்தை மையப்படுத்தி தொழில் செய்ய வந்த விவசாய முறையானது வீழ்ச்சி நன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. பார்த்தோம். அடுத்து இதனால் பாருங்க, பணப்புழக்கம் அதிகரித்து வர்த்தக மத்திய உபயோகப்பட்ட வியாபாரம் வளர்ச்சியடைய பண கொடுக்க வாங்குகள் முக்கியமற்றதோடு பண்டமாற்று பொருளாதார முறை சீருள்ள தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அவ்வளோ பாருங்கள், பண்ணைகளில் தன்னிறைவு தன்மை நலிவடைந்தது. பண்ணைகளில் விவசாயம் செய்கிறதோ, சீன பயிற்சிகை, நெற்பயிற்சிகை, மந்த வளர்ப்பு போன்ற செய்வதெல்லாம் நலிவடைந்தால் குறைவடைந்து சென்றிருக்கின்றது காணப்படுகின்றது. அடுத்து பாருங்கள், நகரங்களின் தோற்றம். நகரங்களினுடைய தோற்றம் இங்கே இடம்பெற்று. குறிப்பாக ஆரம்பத்தில் கிராமமாக காணப்பட்ட மானியமுறை சமுதாயத்தில் இங்கே சிறு நகரங்கள், வர்த்தக நகரங்கள், பெரிய நகரங்கள் என்ற அடிப்படையில் நகரங்கள் தோற்றம் பெற்றபடியால் இங்கே கிராமத்தினுடைய தன்னிலை பொருளாதார முறை வீழ்ச்சி அடைவை பார்க்கலாம். அடுத்த வாருங்கள், கொள்ள நோயின் தாக்கம். அதாவது கொள்ள நோய் என்பது தீவிரமாக மானியமுறை காலத்தில் மக்கள் மத்தியில் பரவினபடியால் மக்கள் தங்களை நோயிலிருந்து காப்பாற்றுவதற்காண்டி வேறு வேறு இடங்களை, குறிப்பாக புளோரன்ஸ், வெனிஸ், ஜெனோவா ஒரு நகரங்களுக்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனதால் மானியமுறை சமுதாயமானது வீழ்ச்சியோட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அடுத்த வருங்கள், கடும் பஞ்சம் ஏற்படுது. கொள்ள நோய் ஏற்பட்டு ஒரு பக்கம் இருக்க கடும் பஞ்சம், உணவு பஞ்சம், உணவு உற்பத்தி இல்லை, விவசாயம் சரியாக மேற்கொள்ளப்படையில, மக்கள் பசி பட்டினால் வாடினார்கள். அதால் மக்கள் வேடம் நோக்கி புலம்பெயர்ந்து நிலை ஏற்படுது. அவை இவ்வளவு காரணமாக தான் 9ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் செழிப்புற்றிருந்த குறிப்பாக மானிய முறையானது இருந்திருக்கின்றது. அது வீழ்ச்சிய தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்கள், மீண்டும் கவனிங்கள். பாருங்கள், சிலுவை போரின் விளைவாக வியாபாரம் வளர்ச்சி அடைந்தவை முதலாகும். அடுத்தது, இதனால் பணப்புழக்கம் அதிகரித்து வர்த்தக மத்திய வகுப்பினர் தோற்றம் பெற்றவை இரண்டாவது. மூன்றாவது பாருங்கள், பண்ணைகளின் தன்னிறைவு தன்மை நலிவடைந்தவை. அடுத்த பாருங்கள், நகரங்களின் தோற்றம் இங்கே ஏற்படுத்தப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், கொள்ளை நோயின் தாக்கம், அதோட கடும் பஞ்சம் ஏற்படுகின்றது. இவ்வளவு விடயங்களின் அடிப்படையில் தான் இந்த காலத்தில் மானியமுறை சமுதாயமானது சீர்குலைந்த தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது பார்த்தனாங்க. அடுத்த பாருங்கள், இப்போ மானிய முறை பார்த்தினாங்க. அடுத்த நாளாக பெரிய கேள்வி பாருங்கள். ஆகவே நீங்கள் நாளாக பெரிய கேள்விக்கு கவனிங்கள். மானியமை தொடர்பாக நீங்கள் படிச்சிருக்க வேணும். அது 16 புள்ளிக்கும் வந்திருக்கின்றது, 8 புள்ளிக்கும் சிறு குறிப்பாக வந்திருக்கின்றது. ஆகவே மானிய முறை சமூக கட்டாயம் பற்றி நீங்கள் ஆழமாக படிச்சிருக்கணும். மானிய முறையை தோற்றப்பட்ட காரணம் என்ன, மானிய முறையுடைய பண்புகள் அல்ல இயல்புகள், மானிய முறை சமூக கட்டமைப்பை பார்க்கணும், மானிய முறையை வீழ்ச்சி அடையுது என்று 4 தலைங்கிறது இந்த கேள்வி நாங்கள் படிச்சிருப்போம் பார்க்கணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த 4வது பெரிய கேள்வி பாருங்கள். 4வது கேள்வி பாருங்கள், நாடுகாண் பயணங்களை மையப்படுத்திய ஒரு கேள்வி பாருங்கள். நாடுகாண் பயணங்களை மையப்படுத்திய ஒரு கேள்வி அது பாருங்கள். நாடுகாண் பயணங்கள் ஐரோப்பாவிலே அரசியல் பொருளாதார துறைகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தின. நாடுகாண் பயணங்கள் ஐரோப்பாவிலே அரசியல் பொருளாதார துறைகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தின நாடுகாண் பயணங்கள். அதாவது ஒரு நாடு தன்னுடைய நாட்டுக்கு மேலதிகமாக நிறைய நாடுகளை கண்டுபிடிக்க செய்யப்பட சொல்லுவோம் நாடுகாண் பயணங்கள். இது குறிப்பாக 15ஆம் நூற்றாண்டு பிறகு ஐரோப்பாவில் ஏற்பட்ட புதுவிதமான ஒரு செயற்பாடை தான் இந்த மானிய சமூகத்தை பார்க்கலாம். அதாவது ஆரம்ப கால நாடுகாண் பயணங்களில் ஈடுபட்ட ஒரு ஐபீரிய தேசத்தின் பெயரை குறிப்பிடுக. அடுத்த பாருங்கள், நாடுகாண் பயணங்களுக்கு ஆதரவளித்த அரசர்கள் 2 பெயர்களை குறிப்பிடுக. அதோட ஐரோப்பிய நாடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட நாடுகாண் பயணங்கள் பற்றி ஒரு சுருக்கமான குறிப்பு எழுதுக. அடுத்தது, நாடுகாண் பயணங்கள் விளைவாக ஐரோப்பாவில் பெருமளவில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றங்களை பரிசீலிக்க. இவ்வளவு பார்ப்போம். கேள்விக்கு ஏற்ற மாதிரி விடலி பழகும். கேள்வி பாருங்க. முதல், நாடுகாண் பயணங்கள் ஐரோப்பாவிலே அரசியல் பொருளாதார துறைகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு. அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, பல மாற்றங்களை ஐரோப்பாவில் நாடுகாண் பயணங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. அதில் முதலாவது பாருங்கள்,
ஆரம்பகால நாடுகாண் பயணங்களில் ஈடுபட்ட ஒரு ஐபீரிய தேசத்தின் பெயரை குறிப்பிடுக. பார்க்கணும். 2வது 3வது 4வது கேள்வி இருக்கு. 4வது கேள்வியா ஓரளவு விளக்கி எழுத கேள்வி, 8 புள்ளி கேள்வி, மற்ற நேரடியாக கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்க, விடிய பாருங்க மாணவர்களே, விடிய பாருங்கள், விடிய பாருங்கள். பாருங்க விடிய பாருங்க. இஸ்பானியா அல்லது போர்த்துகல் எழுதலாம். ஐபிரிய தேசத்தினுடைய இஸ்பானியா அல்லது போர்த்துகல். நாடுகாண் பயணங்களுக்கு அரசன் வழங்கிய ஆட்சியாளர் பாருங்கள். கடலோடி கென்றி அல்லது முதலாங்கென்றி, பேர்டினன், இசபெல்லா, 6ஆம் ஹென்றி, 7ஆம் ஹென்றி, 8ஆம் ஹென்றி, 1ஆம் எலிசபெத். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களான் குறிப்பாக இஸ்பானிய நாட்டை சேர்ந்த பேர்டினன் மகளான இசபெல்லாவும், கடலோடி கென்றி, அடுத்தது பிரித்தானிய நாட்டை சேர்ந்த இருக்கணும், 1ஆம் எலிசபெத், 8ஆம் ஹென்றி இருக்கணும், 7ஆம் ஹென்றி இருக்கணும், 6ஆம் ஹென்றி இருக்கணும். இப்படி இஸ்பானியா, போர்த்துகல், பிரித்தானியா போன்ற ஆட்சியாளர்களான் நாடுகாண் பயணங்கள் ஏற்படுவதற்கு தூண்டுகோலாக விளங்கியிருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப அதுல பாருங்கள், போர்த்துகல் நாட்டை பற்றி பார்க்க போகணும். போர்த்துகல் நாட்டை பற்றி பார்க்க போர்த்துகல் நாட்டை சேர்ந்தார்கள் 1488ஆம் ஆண்டு போர்த்துகல் நாட்டை சேர்ந்த மன்னர் என்ன செய்கிறான், தன்னுடைய நாட்டு பயணியான பார்த்தலோமிய டயஸ் எனப்படுகின்ற ஒரு நாடுகாண் பயணியை வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக, குறிப்பாக கருவாய், இளங்கராம்பு, சாதிக்காய், மிளகு போன்ற வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் தங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காகவும் பார்த்தலோமியஸ் எனப்படுகின்ற ஒரு நாடுகாண் பயணியை அனுப்புகிறார். அவருடைய கப்பல் ஆப்பிரிக்காவுடைய தென்முனைக்கு விரைக்க புயலுடைய ஏற்பட்டதாகவும், அதனால் அதுக்கு புயல்முனை என்று அவர் பெயர் வச்சதாகவும், பிறகு போர்த்துகல் மன்னனான 1ஆம் ஹென்றி அதுக்கு நன்னம்பிக்கை முனை என்று பெயர் வச்சதாகவும் நாங்கள் வரலாறு படிச்சாங்க. இதான் படிச்சாங்க, நான் பார்த்தாங்க. அடுத்த வாருங்கள், குறிப்பாக வாருங்கள், குறிப்பாக வாஸ்கோ ட காமா 1488ஆம் ஆண்டு பார்த்தலோமிய டயஸ் வந்து போனது பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு போர்த்துகல் நாட்டை சேர்ந்த நாடுகாண் பயணியான வாஸ்கோ ட காமா என்பவர் ஆசிய கண்டத்துக்கு வருவோம் என்ற முனைப்போட அனுப்பி வைக்கப்பட்டவர். பெரிய செல்வங்களோடையும் பெரிய கப்பலோடையும் பயணிச்சு வரைக்க இந்தியாவுடைய கள்ளிக்கோட்டை துறைமுகத்துக்கு வந்ததாகவும், அங்கே சமூரி மன்னனுடன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், அவனுடைய கேட்கப்பட்ட கேள்வி குறிப்பாக நாங்கள் இங்கே வந்தீர்கள் என்று சமூரி மன்னன் வாஸ்கோ ட காமா பார்த்து கேட்டதாகவும், அதுக்கு வாஸ்கோ ட காமா நாங்கள் கிறிஸ்தவர்களையும் வாசன திரவியங்களையும் தேடி இங்கே வந்தோம் என்று கூறின மூலம் எங்களுக்கு மேலத்தேயர்கள் கீழத்தேயம் பெறுவதற்கு 2 பிரதான காரணம். ஒன்று, வாசன திரவியங்களை பெற்றுக்கொள்ளணும், மற்றது வர்த்தகமும் லாபம் பெறணும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலான இவைகள் நாடுகாண் பயணம் ஈடுபட்டதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கின்றது. இதுதான் முக்கியம். அடுத்த பாருங்கள், கேப்ரால் பிரேசிலை கண்டுபிடித்தவங்க அமெரிக்காவுடைய அமெரிக்கா பக்கத்தில் இருக்கின்ற பிரேசில் எனப்படுகின்ற ஒரு தேசத்தை கேப்ரால் கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்போ கவனிங்கள், போர்த்துகல் நாட்டை சேர்ந்தார்கள்லாம் குறிப்பாக இஸ்பானியா பிறகு போர்த்துகல் நாட்டை சேர்ந்தார்கள்லாம் முதலாக குறிப்பாக அந்த நாடுகாண் பயணங்களில் ஈடுபட்டார்கள். இஸ்பானியா, போர்த்துகல், பிரித்தானியா, அங்கால பிரான்ஸ் வருது, இப்படி போய்கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஆட்கள் புதிய தேசங்களை கண்டுபிடிக்கும் அடிப்படையிலான நாடுகாண் பயணங்கள் ஈடுபட்டிருக்கணும். அப்படி நாடுகாண் பயணங்கள் ஈடுபட்டதன் மூலம் பல தேசங்களை கண்டுபிடிச்ச மட்டுமில்லாமல் ஐரோப்பியர்களான எமக்கு ஆப்பிரிக்க கண்டம், ஆசிய கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம் என்று பல கண்டங்கள் இருக்கு என்று உலகத்துக்கு நமக்கு ஐரோப்பியர்கள்லாம் தெளிவுபடுத்தினார்கள். அவை போர்த்துகல் நாட்டை சேர்ந்த பார்த்தலோமியஸ் நாடுகாண் பயணம் ஈடுபட்டிருக்கின்றார். அவர் ஆப்பிரிக்காவுடைய தென்முனை போய் இருக்கிறார். பிறகு வாஸ்கோ ட காமா என்பவர் இந்தியாவுடைய கள்ளிக்கோட்டை துறைமுகத்துக்கு போயிருக்கிறார். கேப்ரால் என்பவர் பிரேசிலை கண்டுபிடித்திருக்கிறார். இவர்கள் மூவரும் போர்த்துகல் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் நாடுகாண் பயணங்களில் ஈடுபட்டதாக காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்து பாருங்கள், இஸ்பானியா பாருங்கள், கிறிஸ்தோபஸ் கொலம்பஸ் என்பவர் கரீபியன் தீவுகளை சென்றடைந்திருக்கிறார் குறிப்பாக. அடுத்த பாருங்கள், அமெரிக்க வெஸ்பூசி என்பவர் அமெரிக்காவை சென்றடைந்திருக்கிறார். அடுத்த பேர்டினன் மகன் என்பவர் முதலாக கடல் வழியாக உலக சுற்றி வந்த பெருமையை பெறுகின்றார். அடுத்து பெர்னாடோ கோடேஸ் என்பவர் மெக்சிகோவை அடைந்திருக்கிறார். அடுத்து பிரான்சிஸ்கோ பிசாரோ என்பவர் பெருவை கண்டுபிடித்திருக்கின்றார். இது முக்கியம். கவனிங்கள், கிறிஸ்தோபர் கொலம்பஸ் என்பவர் கரீபியன் தீவுகளை சென்றடைந்திருக்கிறார். கரீபியன் தீவுகள் ஜமேக்கா, பிரிடாடிம்பஸ் போன்ற கரீபியன் தீவுகள், மேற்கிந்திய தீவுகள் கண்டுபிடிச்சிருக்கிறார். அடுத்து அமெரிக்க வெஸ்பூசி என்பவர் அமெரிக்கா சென்றடைந்து அமெரிக்கா கண்டுபிடித்தாகவும் பிற்காலத்தில் அவருடைய பேராலேயே
அமெரிக்கா என்ற பேர் வந்ததாகவும் வரலாறு சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள் ஃபேர்டினண்ட் மெக்லன்பர்க் உலகை சுற்றி வலம் வந்த பெருமைக்குரியவராக விளங்குகின்றார். அடுத்த பாருங்கள் பெர்னாடோ கோடேஸ் என்பவர் மெக்சிகோ எனப்படுகின்ற ஒரு நாட்டை கண்டுபிடிச்சிருக்கிறார். அடுத்து பிரான்சிஸ்கோ பிசாரோ என்பவர் பெரு நாட்டை கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்படி பலதரப்பட்ட இஸ்பானிய சேர்ந்த நாடுகாண் பயணிகள் ஈடுபடுவதற்கு முக்கிய காரணம் பேர்டினண்ட் இசபெல்லா தம்பதியினரான் கப்பல் கட்டு தொழிலை உருவாக்கி கப்பல் கட்டும் பயிற்சி கல்லூரியை உருவாக்கி அவர்களுக்கு பயிற்சி வழங்கி கப்பலில் வழங்கி நாடுகாண் பயணிகள் ஈடுபடுவதற்கு பெரும் உதவியாக அப்படிங்கிற நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்து பாருங்கள் இங்கிலாந்து பாருங்கள் ஜோன் கவே மற்றும் செபஸ்தியன் கவே நியூ பவுண்ட்லாந்தை சென்றடைந்தமை. ஜோன் கவே மற்றது செபஸ்தியன் கவே என்பவர் நியூ பவுண்ட்லாந்தை சென்றடைந்தமை குறிப்பாக. அடுத்து பிரான்சை பாருங்கள் ஹார்டியர் சென்ட் லோரன்ஸ் நதி வரை சென்றடைந்துகிறார். அடுத்து ஜோன் லைட் லா சாலே மற்றும் மார்க்விடே மிசிசிப்பி நதி மற்றும் பஞ்சமகா ஏரிகள் வரை சென்றடைந்தமை. அப்போ இங்கிலாந்து போட்டியாக தான் பிரான்ஸ் இருக்கிற நாடுகாண் பயணிகள் வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்றடைந்திருக்கிறோம். குறிப்பாருங்கள் ஹார்டியர் சென்ட் லோரன்ஸ் நதி வரை சென்றிருக்கிறார். அடுத்தது ஜோன் லைட் லா சாலே மற்றும் மார்க்விடே மிசிசிப்பி நதி மற்றும் பஞ்சமகா ஏரிகள் வரை சென்றடைந்தமை. அடுத்த பாருங்கள் ஒல்லாந்து பாருங்கள் ஹென்றி ஹாட்சன் பாருங்கள் ஹட்சன் நதி பகுதியை சென்றடைந்தமை. ஹட்சன் நதி வரை சென்றடைந்தமை. ஒல்லாந்து பாருங்கள் ஹென்றி ஹட்சன் நதி பகுதியை சென்றடைந்தமை. அடுத்த பாருங்கள் குறிப்பாக போர்த்துகல் நாட்டை சேர்ந்த நாடுகாண் பயணிகள் 6 நாடுகாண் பயணிகள் ஈடுபட்டு பார்த்தனாங்க. அடுத்தது இஸ்பானிய நாட்டை சேர்ந்த 6 நாடுகாண் பயணிகள் ஈடுபட்டு பார்த்தனாங்க. அடுத்த இங்கிலாந்து நாட்டு சார்பாக 6 நாடுகாண் பயணிகள் ஈடுபட்டு பார்த்தனாங்க. இஸ்பானியா பார்த்தனாங்க, இங்கிலாந்து பிரான்ஸ் எல்லாம் பார்த்தனாங்க. இப்படிப்பட்ட நாடுகாண் பயணிகள் ஈடுபடுவதற்கு நாடுகாண் பயணிகளுடைய ஆதரவும் அவருடைய புதிய தேசம் கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணமும் புகழையும் செல்வத்தையும் பெற வேண்டிய எண்ணமும் தங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை பெறப்பட வேண்டிய எண்ணமும் தான் இப்படிப்பட்ட நாடுகாண் பயணிகள் ஈடுபடுவதற்கு மிகவும் தூண்டுகோல் அமைந்த நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள் இவ்வாறு நாடுகாண் பயணங்களில் ஈடுபட்டது மூலம் ஐரோப்பியர்கள் செல்வங்களை தங்கள் கிறிஸ்தவ மதத்தை பெற்ற மட்டுமில்லாமல் புதிய விடயங்களை அறிந்து தன்மையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பாருங்கள் நாளாகலியே பாருங்கள் நாடுகாண் பயணங்களின் விளைவாக ஐரோப்பாவில் பெருமளவு ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றங்களை ஆராயணும். அரசியல் பொருளாதார மாற்றங்கள் நாங்கள் ஆராய போகிறோம். பாருங்கள் ஐரோப்பிய நாடுகள் கடல்களை தாண்டி குடியேற்றங்களை நிறுவியமை. குறிப்பாக ஸ்பெயின், ஒல்லாந்து, பிரித்தானியா, பிரான்ஸ் எல்லாம் ஸ்பெயின் இப்படிப்பட்ட ஆக்கள் எல்லாம் தங்களுடைய ஐரோப்பிய கண்டங்களை தாண்டி புதிய தேசங்களுக்கு போய் நாடுகாண் பயணங்களில் ஈடுபட்டுகின்றார். அடுத்த பாருங்கள் வியாபாரம் மத்திய தரைக்கடலை தாண்டி உலகளாவிய ரீதியில் பரவடைந்தது. வியாபாரம் மத்திய தரைக்கடலை தாண்டி உலகளாவிய ரீதியில பிரபலியம் அடைந்திருக்கின்றது. அடுத்தது இத்தாலி நகரை ஜினோவா வெனிஸ் மையமாக கொண்ட தூர கிழக்கு நாடுகளான வியாபார தனியுரிமை வீழ்ச்சி கண்டது. இத்தாலி நகரை ஜினோவா வெனிஸ் மையமாக கொண்ட தூர கிழக்கு நாடுகளுடன் வியாபார தனியுரிமை வீழ்ச்சி கண்டது. அடுத்த பாருங்கள் லிஸ்பன், லிவர்பூல், பிரிஸ்டல், அம்ஸ்டர்டாம் நகரங்களை பிரதானமாக கொண்ட வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தது. குறிப்பாக லிஸ்பன் துறைமுகத்து ஊடாக லிவர்பூல், பிரிஸ்டல், அம்ஸ்டர்டாம் நகரங்களை பிரதானமாக கொண்ட வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தவை. அடுத்த பாருங்கள் வர்த்தக பொருட்களும் பரவடைந்திருக்கின்றது. அதோட குடியேற்ற நாடுகளிலிருந்து பெருமதியான மூலப்பொருட்களும் உலோகப் பொருட்களும் கொண்டு வரப்பட்டதால் ஐரோப்பாவின் பொருளாதாரம் எழுச்சி அடைந்தது. குடியேற்ற நாடுகளிலிருந்து பெருமதியான மூலப்பொருட்களும் உலோகப் பொருட்களும் கொண்டு வரப்பட்டதால் ஐரோப்பானது செல்வம் கொளிக்கும் நாடாக மாற்றமில்லாமல் அது ஒரு அபிவிருத்தியானது என்ற இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு எண்ணமும் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து பாருங்கள் முதலாளித்துவ பொருளாதாரம். ஐரோப்பாவில் ஏற்பட்ட முதலாளித்துவ பொருளாதாரமானது ஐரோப்பியர்கள் குடியேற்ற நாடாக உருவாக்கின ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா போன்ற கண்டங்களில் எல்லாம் முதலாளித்துவ பொருளாதாரமானது மேலும் தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்ததாக வர்த்தக கம்பெனிகள் தோற்றமில்லை. வர்த்தக கம்பெனிகள் குறிப்பாக பல்தேசிய கம்பெனிகள்
குறிப்பாக பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி, ஒல்லாந்து கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி, பிரான்சிய வர்த்தக கம்பெனி என்று வர்த்தக கம்பெனிகள் உருவாகி வர்த்தக செயற்பாடு ஈடுபட தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்து வாருங்கள், குடியேற்றங்களை பெற்ற ஐரோப்பிய நாடுகள் அரசியல் ரீதியில் மிகவும் பலமடைந்தவை. குடியேற்றங்களை பெற்ற ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக பிரித்தானியா, பிரான்ஸ், போர்த்துக்கல், ஒல்லாந்தெல்லாம் தாங்கள் பிடிச்ச ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் குடியேற்றங்களை அமைத்து அங்கே தங்களுடைய கிறிஸ்தவ சமயத்தை பரப்பின மட்டுமில்லாமல் பெருமளவான செல்வங்களை சூறையாடி தங்கள் நாட்டை வளர்ச்சியான தன்மையை ஏற்படுத்தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்து பாருங்கள், ஐரோப்பிய நாடுகளிடையே குடியேற்றவாத போட்டியும் மோதல் ஏற்பட்டது. குடியேற்றவாத போட்டி, நாடு பிடிக்கும் போட்டி, யார் கூட நாடுகள் பிடிக்கிறது, கூட வர்த்தக போட்டி, சமய போட்டி ஏற்பட்டது. இந்த போட்டி தான் பிற்காலத்தில் உலகமா யுத்தங்கள், பல நாடுகள் ஒன்றாக இணைந்து பங்கு பெறுவதற்கு மிகவும் தூண்டுகோலாக அமைந்திருக்கின்றது. ஆகவே ஐரோப்பியர்கள் நாடுகாண ஈடுபட்டதன் மூலம் அரசியல் ரீதியாக பல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, பொருளாதார ரீதியாக பல மாற்றம் ஏற்படுகின்றது. பாருங்கள், ஐரோப்பிய நாடுகள் கடல்களை தாண்டி குடியேற்றங்கள் நிறுவியவை. குறிப்பாக ஸ்பெயின், இஸ்பானியா, ஒல்லாந்து, பிரித்தானியா, பிரான்ஸ். அடுத்தது வியாபாரம் மத்திய தரைக்கடலை தாண்டி உலகளாவிய ரீதி பரவடைந்தது. அதோடு இத்தாலி நகரை ஜினோவா, வெனிஸ் மையமாக கொண்ட தூர கிழக்கு நாடுடனான வியாபார தனி உரிமை வீழ்ச்சி கண்டது. அடுத்தது லிஸ்பன், லிவர்பூல், பிரிஸ்டல், அம்ஸ்டர்டாம் நகர்களை மைய பிரதமாக கொண்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தவை. அடுத்தது வர்த்தகமும் வர்த்தக பொருட்களும் பலவடைந்தது. அடுத்தது குடியேற்ற நாடுகளிலிருந்து பெருமையான மூலப்பொருட்களும் உணவுப் பொருட்களும் கொண்டு வரப்பட்டதனால் ஐரோப்பாவின் வியாபாரம் வீழ்ச்சி அடைந்தது. அதோட முதலாளித்துவ பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது. முதலாளித்துவத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்றது. அதோட வர்த்தக கம்பெனிகள், பர்தேசி கம்பெனிகள், வர்த்தக சங்கங்கள் தோற்றமிடுகின்றது. பிஓசி சங்கம், ஒல்லாந்தருடைய பிஓ சங்கம். குடியேற்றங்களை பெற்ற ஐரோப்பிய நாடுகள் அரசியல் ரீதியில் மிகவும் பலமடைந்தன. அதோடு ஐரோப்பிய நாடுகளிடையே குடியேற்றவாத போட்டியும் மோதல்களும் ஏற்பட்டது. இவ்வாறு அரசியல் பொருளாதார ரீதியாக ஐரோப்பியர்கள் தமக்கிடையே முட்டி மோதிக்கொள்ளவும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படவும் கிபி 15 நூற்றாண்டு பிறகு ஐரோப்பியர்கள் புதிய தேசங்களை கடல் வழியாக பயணம் செய்த நாடுகாண பயணங்கள்லாம் மிகவும் அடிப்படை அமைந்து பார்க்கலாம். அவை நாடுகாண பயணங்கள் மிக இலகுவான பாடம், சிறிய பாடமும் கூட. அதோடவாக நீங்கள் பகுதி ஒன்று கேட்ட போல படிச்சிருக்க வேண்டும். இப்படி 8 புள்ளிக்கு அல்லது 16 புள்ளிக்கு கேட்டாவே படிச்சிருக்க வேண்டும். என்றால் கடந்த கால பரீட்சைகள் எல்லாம் இதை பற்றி அடிக்கடி பரீட்சை கேட்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நாடுகாண பயணங்களை தொடர்ச்சியாக படித்து வச்சுக்க வேண்டும். இலகுவான பாடம், இலகுவா புரியக்கூடிய ஒரு பாடமும் கூட. அவை நாடுகாண பயணத்தோட பார்த்துறாங்க. அடுத்த 5வது வெளியே பாருங்கள். 5வது பாருங்கள், 5வது பெரிய வெளியே பாருங்கள். 5வது பெரிய வெளியே பாருங்கள். 5வது பெரிய கேள்வி பாருங்கள். 5வது பாருங்கள். பிரான்சிய புரட்சி மத்திய வர்க்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது. புரட்சி தொடங்கிய பொழுது பிரான்சில் ஆட்சி புரிந்த அரசரின் பெயரை குறிப்பிடுக. புரட்சிக்கு முன்பு பிரான்சில் நிலவிய 3 சமூக வர்க்கங்களினது பெயர்களை குறிப்பிடுக. புரட்சிக்கு முன் பிரான்சில் வாழ்ந்த தத்துவ ஞானிகளில் 20 பெயரை குறிப்பிடுக. மத்திய வர்க்கத்தினரின் குறைபாடுகளில் கவனம் செலுத்தி பிரான்சிய புரட்சி ஏற்படுவதில் அவர்கள் கொண்டிருந்த பங்கின் ஒப்பீடு ரீதியாக முக்கியத்துவத்தை நுணுகி ஆராய்க. அவை பிரான்சிய புரட்சி. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் ஏற்பட்ட புரட்சிகளில் முக்கியமான ஒரு புரட்சியான பிரான்சிய புரட்சி. குறிப்பாக பிரான்சில் இடம்பெற்ற பூன் வம்சம் ஆட்சிக்கு எதிராகவும் 14 போன்ற ஆட்சியாளருக்கு எதிராகவும் அங்கே வாழ்ந்த விவசாயிகள், சாதாரண பொதுமக்களால் மன்னராட்சி அகற்றிவிட்டு, குறிப்பாக முடியாட்சி அகற்றிவிட்டு புதிய ஆட்சி வேணும் என்று ஏற்படுத்தப்பட்ட புரட்சியை தான் நாங்கள் பிரான்சிய புரட்சியை வர்ணிப்போம். இந்த புரட்சியானது 1797 ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த புரட்சியோட பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், பிரான்சிய புரட்சியானது சொன்ன போல பூன்பு வம்ச ஆட்சிகள் இடம்பெற்றாகவும் அவர்கள் ஆட்சி புரியும் போது சட்டம், நிர்வாக, நீதி போன்ற துறைகளை தமது கட்டுப்பாடுகள் வைத்திருந்ததாகவும் அதோட தாங்கள் கடவுளுடைய பிறகு என்று சொல்லி ஆட்சி புரிந்த மட்டுமில்லாமல் தாம் நினைத்தது எதுவும் நடைபெறும் என்றும் அதோட நிறைய விதமான ஹெபிடேஷன் மற்றது போன்ற பல வரிகளை அறவிட்டதாகவும் வரி மூலம் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்ததாகவும் குறிப்பாக வரியை பெற்ற ஆட்சியாளர்கள், குறிப்பாக 16 போன்ற ஆட்சியாளர்கள் சுகோய வாழ்க்கை வாழ்ந்துக்கணும். குறிப்பாக பேர்ல்ஸ் மாளிகையில்
மலர் பூங்கா, நீர்ப்பூங்கா, நீர் தடாகம் கட்டி ஒரு ஆடம்பரமான சொகுசா வாழ்ந்த தன்மையை நாங்கள் இங்கு காணக்கூடிய இருக்கின்றது. இப்படிப்பட்ட அதோட பிரான்சி ஆட்சியாளருக்கு எதிராக யாராவது கரை தெரிவித்தால் எந்தவித விசாரணையின்றியும் வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலை அடைப்பினோம். சிறைச்சாலை பேர் ஃபர்ஸ்ட் சிறைச்சாலை. இப்படி பார்த்தாங்க. இப்படி இந்த புரட்சி இடம்பெற்ற பார்த்தாங்க. இந்த புரட்சி காரணம் பெறலாம் அல்லது விளைவு பெறலாம். புரட்சிக்காரமான வரிமுறை பெறும், ஆட்சியாக காணப்பட்ட அதிகாரம் பெறலாம். அந்த பிரான்சியோட, அதாவது 1789ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற பிரான்சிய புரட்சி தொடர்பாகத்தான் இந்த வினா கேட்கப்படுகின்றது. அபகாரங்கள் பிரான்சிய புரட்சி மத்திய வக்கத்தினால் அறிவிக்கப்பட்டது. உண்மையாக என்றால் அங்கே பிறகுகள் தான் முக்கியப்படுத்தப்படுகிறது. மன்னன் பிறகுகள் முக்கியம். கல்வி கற்ற சொத்து இருக்கின்ற மத்திய வகுப்பினர்களோ அல்லது அவர்கள் இருக்கிற அடிமைகளுக்கு அல்லது பொதுமக்களுக்கும் அங்கே உரிமை இல்லை. ஆகவே மத்திய வகுப்பினர் தான் பொதுமக்களை தூண்டிவிட்டு கழகத்தில் அல்ல புரட்சியில் ஈடுபடுத்தினர். ஆகவே பிரான்சி புரட்சியானது மத்தியதர வக்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது என்பது ஒரு உண்மையாக கூற்று. அந்த கூட்டின் அடிப்பில் கேள்வியை பாருங்கள். புரட்சி தொடங்கிய பொழுது பிரான்சில் ஆட்சி புரிந்த அரசரின் பேரை குறிப்பிடுக. அதாவது 14 உச்சி வரப்போ. அடுத்த புரட்சிக்கு முன்பு பிரான்சில் நிலவிய 3 சமூக வர்க்கத்தின பேரை குறிப்பிடும். 3 சமூக வர்க்கம் பாருங்கள். சமூக வர்க்கம் பாருங்கள் மாணவர்களே, பாருங்கள் 4 கேள்வி. 14 உச்சி பிறவுக்கள், மத உருவமாக சாதாரண மக்கள். அடுத்து அந்த புரட்சியை ஏற்படுத்திய மத்திய வகுப்பினர்கள் தத்துவ ஞானிகள் வோல்டயர், ரூசோ, மொண்டஸ்கியூ. இப்படிப்பட்ட தத்துவ ஞானிகள்லாம் பிரான்சிய புரட்சி ஏற்படுவதற்கு மிக உன்னதமான காரணியாக மாறினார்கள். வோல்டயர், ரூசோ, மொண்டஸ்கியூ போன்ற தத்துவ ஞானிகள்லாம் இங்கே பிரான்சிய புரட்சி ஏற்படுவதற்கு மிகவும் தூண்டுகோலாக அமைந்திருக்கின்றார். அடுத்தவர்கள் மத்தியதர வகுப்பினரிடம் பணமும் கல்வி அறிவும் இருந்த போதிலும் மக்கள் பலம் மற்றும் அதிகாரம் காணப்படவில்லை. மத்திய வகுப்பினர்கிட்ட கல்வி அறிவு இருந்திருக்கின்றது, பணப்பலம் இருந்திருக்கின்றது, அதோட பொருளாதார பலம் இருந்திருக்கின்றது. இருந்தாலும் அவர்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. சாதாரண பிறவுகளுக்கு இருக்கிற மரியாதைகளோ அல்ல உரிமைகளே கல்வி கற்ற சொத்திருக்கின்ற மத்திய வகுப்பினர் கொடுக்கவில்லை. அதனால் அவர்கள் சாதாரண மக்களை தூண்டிவிட்டு பிரான்சில் ஆட்சி செய்த பூன்போல் வந்த ஆட்சியாக எதிராக புரட்சியில் ஈடுபடுத்தினார்கள். அவர்கள் மத்திய வகுப்பினரிடம் பணமும் கல்வி அறிவும் இருந்த போதிலும் மக்கள் பலம் மற்றும் அதிகாரம் காணப்படவில்லை. எல்லாம் இருந்தாலும் அது செய்ய முடிய அதிகாரம் இல்லை. இதால தான் அவர்கள் புரட்சி ஏற்பட தூண்டிவிடுகிறார்கள். அடுத்தவர்கள் பிறப்பை மையமாக கொண்ட சமூக அமைப்பின் அரசாட்சியில் இராணுவத்தில் சமய நிலையங்களின் உயர் பதவிகளில் பிறகுகளை வசமிருந்தன. பிறப்பை மையமாக கொண்ட ஒரு சமூக ஆட்சி இடம்பெற்றது, அதாவது சர்வதிகார ஆட்சி இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் ஆட்சி இடம்பெற்றது. அவை உயர் பதவிகள் எல்லாம் பிறவுகளும் மத உரிமையாக தான் வகித்தார்கள். மன்னன் சொகுசா வாழ்க்கை வாழ்ந்தார், ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார். இதால் தான் மக்களை மத்திய வகுப்பினர் பிரான்சிய ஆட்சியாளருக்கு எதிராக புரட்சிகளை தூண்டி வருகிறார்கள். அவை பிரான்சி புரட்சியான காரணங்கள் மாணவர்களே அரசியல் காரணம் என்று இருக்கின்றது, பொருளாதார காரணம் இருக்கின்றது, சமூக காரணம் என்று கூட இருக்கின்றது. இதுவாக தான் பார்த்தாங்க. இன்று நாங்கள் குறிப்பாக கவனிக்க மாணவர்களே மானிய முறையுடைய பண்புகள் அதோடைய வீழ்ச்சி பார்த்தாங்க. நான்கு பயணங்களுடைய காரணங்கள், நான்கு பயணங்களை ஏற்படுத்திய நாடுகள், நான்கு பயண காரணம் இந்த ஆட்சியால் பார்த்தாங்க. இப்போ இறுதியாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். பிரான்சிய புரட்சியை பற்றி ஒரு 2-3 கேள்வி பார்த்து முடிச்சிருக்கிறோம். குறிப்பாக காரணத்தோடு முடிச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பாக டான்டினுடைய கல்வி தொலைக்காட்சியில் பார்ப்பவர்களாகத்தான் இவ்வாறான பயன்மிக்க பல ஏழ் மாணவர்களுடைய வரலாறு பாடம் தொடர்பான ஒரு முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள மாணவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் மாணவர்களே இதனுடைய தொடர்ச்சியான கடந்த கால வினாக்கள் பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.